விடுமுறை தினத்தை முன்னிட்டு சேலம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பமாய் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிசெல்வம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மணிசெல்வம், விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக மே தின விடுமுறை முன்னிட்டு ஏற்காட்டில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் இதமான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குழு இதமான சூழலை அனுபவிக்க காலை முதலே சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களில் அதிக அளவில் வந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று மதிய வாக்கில் ஜில்லுன்னு காற்றும் சாரல் மழையும் இருந்து வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். அண்ணா பூங்காவில் கோடை விழாவுக்காக மலர் கண்காட்சிக்காக ஆயத்தப்படும் பூக்களை ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் இயற்கை நீரூற்றின் அருகே செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். ரோஜா தோட்டத்தில் பூத்துள்ள மலர்களை கண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் சுற்றுலா தொழில் செய்து வருபவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.